திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முளையூர், ராவுத்தம்பட்டி, வேலாயுதம்பட்டி, புன்னப்பட்டி, காட்டுவேளம்பட்டி, குட்டூர், சாத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் ரா விஸ்வநாதன் கலந்து கொண்டு அதிமுகவினருக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் கண்ணன், நத்தம் ஒன்றிய செயலாளர்கள் மணிகண்டன், சின்னு, சானார்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் ராமராஜ், சுப்பிரமணியன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட நிர்வாகி விஜயன், நகர அவைத்தலைவர் சேக் ஒலி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் 38வது வார்டு நகர அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. வட்ட செயலாளர் சசி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் செல்வம், மாவட்ட இணைச் செயலாளர் சகானா சஞ்சீவிராமன், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் இளஞ்சொழியன், அவைத் தலைவர் பழனி, மாமன்ற உறுப்பினர் நரேஷ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாறனின் தந்தை புலவர் துரை நாகராசனாரின் 12ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் தொழிற்சங்கத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. சின்னமுத்து வீதியில் நடைபெற்ற விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான கே.வி. ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ். தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணா தொழிற்சங்க அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் துரை சேவகன், மாவட்ட மாணவரணி செயலாளர் ரத்தன் பிருத்திவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்டரம்பட்டி, பாம்புகோவில் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான சி. கிருஷ்ணமுரளி கழக நிர்வாகிகளுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, நெல்லை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள்